தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தும் படமா என்னுடைய 50வது படம் இருக்கும் அப்படின்னு சிம்பு உறுதியா தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய 50வது படத்தினை தயாரிச்சு நாயகனா நடிக்க இருக்காரு சிம்பு. இது தொடர்பான அறிவிப்பு நேற்று சிம்புவுடைய பிறந்த நாள் அன்று அதிகாரப்பூர்வமா வெளியாச்சு. இந்த படம் தொடர்பா சிம்பு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய 50வது படத்தின் ப்ரோமோ படப்பிடிப்பு அடுத்த மாசம் தொடங்க இருக்கு. அதனாலதான் இதே கெட்டப்ல இருக்கேன். இது நல்லபடியா வந்துட்டா வெளியிட திட்டமிட்டிருக்கோம். இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. இப்போ ஓடிடி மற்றும் தொலைக்காட்சி உரிமைகள் விற்பனை இறக்கத்துல உள்ளது. அதனால தான் நானே தயாரிப்பாளராகிட்டேன். இது பாகுபலி மாதிரியான படம் அல்ல, ஆனா தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தும் படமா இருக்கும். இதன் படக்குழுவினர் யாருக்குமே இதுவரை ஒப்பந்தம் கூட போடல. இதிலிருந்தே தமிழ் சினிமாவை எவ்வளவு காதல் கொண்டுள்ளார்கள் என்பது தெரியும். இந்த படம் நமது திரையுலக வாழ்வில் என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி யாருமே கவலைப்படல. சரியா போகல அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்லாம் யோசிக்கல. இந்த படம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலை செய்ய இருக்கோம். இத்தனை வருஷங்கள் சினிமாவில் இருக்கேன். இதுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி இருக்கேன். இது என்னுடைய கடமை. எனது ரசிகர்களுக்காக மட்டும் இல்லாம அனைத்து ரசிகர்களுக்காகவும் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சிம்பு. ஒளிப்பதிவாளரா மனோஜ் பரமஹம்சா, இசையமைப்பாளரா யுவன் ஆகியோர் பணியாற்ற இருக்காங்க. இந்த படத்தை தான் சிம்பு தயாரிக்கிறாரு.